வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ இப்பதான் பால் காய்ச்சணும். பால் காய்ச்ச உடனே எல்லாமே இன்னைக்கே ஷிஃப்ட் பண்றதா தான் பிளான். ஸோ வீடு அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எம்டியா ஒரு ஹோம் டூர் வந்து காமிச்சிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் என்ட்ரன்ஸ். இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். இப்போதான் வந்து எல்லாமே சோஃபா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து குயிக்காக உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இதுதான் நம்மளோட ஒரு சின்ன ஒரு ஹால், ஒரு காம்பேக்டான ஒரு சின்ன லிவிங் ரூம். இது வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்ல வந்துட்டு இதே மாதிரி ரெண்டு சைடு விண்டோ. இது கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நமக்கு வந்து கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே பெருசா இருக்கு பாருங்க. இந்த கபோர்டு எல்லாமே இது உள்ள வந்துட்டு நமக்கு வந்து ரேக் மாதிரி செட் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் வந்து செட் பண்ண போறேன். செட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே டெக்கரேட் பண்ணிட்டு இன்னொரு ஹோம் டூர் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அட்டாச்டு பாத்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே இங்க வந்தா ஆப்போசிட்லேயே நமக்கு வந்து இன்னொரு ரூம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பாத்ரூம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, இது ஒரு நம்ம செகண்ட் பெட்ரூமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து ஒர்க்கிங் ரூம் இல்லைன்னா வந்து வீடியோ எடிட் பண்றது அந்த மாதிரி ரூமா தான் மாத்தலாம்னு இருக்கும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் வந்து நமக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதையுமே நம்ம வந்து ரேக் எல்லாம் வந்து இது பண்ணலாம். இங்கேயும் நமக்கு ரெண்டு சைடும் விண்டோ எல்லாமே இருக்கு. எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்காங்க மேலேயுமே. நம்ம கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் சின்ன கிச்சன் தான். இப்பதான் பால் காய்ச்சினதுனால அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம கிச்சன். இங்கெல்லாம் வந்து நம்ம மாடுலர் கிச்சன் அந்த ஒர்க்லாம் பண்ணல, கபோர்ட்லாம் எதுவும் அடிக்கல. ஸோ அப்படியே பிளைனாக விட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம இப்போ பால் காய்ச்சிட்டு சாமி இங்கே வச்சு இப்போ விளக்கு ஏற்றி பால் காய்ச்சி கும்பிட்டாச்சு. பட் என்னோட பிளான் வந்து பூஜை ரூம் தனியாக செட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இங்கே வந்துட்டு கிச்சன் ஸ்டோரேஜ் தான் வச்சுக்கலான்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஆனால் இவங்க வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப்புக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு ஷெல்ஃப் லைட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷ் மிஷின். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஒரு குட்டி பால்கனியில் வாஷிங் மிஷின் வைக்கிற ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.